தமிழக ஊர்திகள் குடியரசு தின விழாவில் ஜனவரி 26ஆம் தேதி அணிவகுப்பில் பங்கேற்குமா பங்கேற்காதா என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டது என்ற துணியில் ஒரு அறிக்கை பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக நடைமுறைகள் தெரியாமல் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்றும், ஏற்கனவே கடந்த 2023-24 நிதியாண்டில் அங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சுழற்சி முறையில் இந்த குடியரசு தின ஊர்திகள் அந்த அணிவகுப்பில் பங்கேற்பது நடைமுறையாக இருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு தமிழக ஊர்திகள் பங்கேற்காமல் இருப்பதற்கான காரணம் என்றும் முதலமைச்சரும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி மிகவும் உயர்ந்த ஒரு பதவி, அந்த பதவியின் மதிப்பு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த நிர்வாக நடைமுறைகள் கூட தெரியாமல் அறிக்கை விடுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தமிழக அரசின் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் முழுமையான விவரங்களை அறிந்து இது போன்ற அரசு நிகழ்ச்சிகள், அரசு விழாக்களின் நடைமுறைகளில் மாநில அரசுகளின் பங்கு என்ன, அதனுடைய உரிமை என்ன என்பதை அறிந்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என்றும், பொய்யான அறிக்கைகளை கூறி மக்களை குழப்பும் நடவடிக்கையில் பொறுப்புமிக்க பதவியான எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடக்கூடாது என்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அளித்துள்ள அந்த விளக்க அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக ஊர்திகள் பங்கேற்காமல் இருப்பது தொடர்பாக இந்த ஆண்டு அதற்கான அனுமதி இல்லாதது குறித்து எடப்பாடி பழனிசாமி விடுத்த அறிக்கைக்கு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் விடுத்துள்ள பதில் அறிக்கையில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். நிகிதா.